வாழ்க்க வளமுடன். ஆசையை பண்படுத்தி ஒழுங்குபடுத்திவிட்டால் அதுவே ஞான. ஆசையை அடக்கினால் அடங்காது. உணர்ந்து ஆராய்ந்து அதனை பிறந்த இடத்திலேயே ஒடுங்கச் செய்ய வேண்டும். தேவையா? வசதி இருக்கிறதா? பின் விளைவு என்ன என்று ஆராயும்போது நிறைவு செய்யக்கூடாத தீய ஆசைகள் அப்போதே அமைதி பெறும். பிறந்த இடத்திலேயே, அதாவது மனதிலேயே தானாகவே மாய்ந்துவிடும். அப்படியின்றி ஆராய்ச்சி தெளிவு திடசங்கற்பமின்றி ஆசையை அதன் இயக்கத்திற்கு விட்டுவிட்டால் அனுபோகத்தைப் பெறாதவரை அதற்கும் மனத்திற்கும் அமைதியில்லை. உலக வாழ்வில் பொருள், மக்கள், பாலுறவு, புகழ், செல்வாக்கு என்ற ஐவகைப்பற்று ஏற்படுவது இயல்பே. கடமை உணர்வோடும் அளவு முறை அறிந்தும் விழிப்போடு இப்பற்றுக்களை காத்துக் கொள்ள வேண்டியது பிறவிப் பயனை எய்த அவசியமானது. நீரில் குளிப்பது தேவைதான். ஆனால் நீரில் முழுகிவிடாமலும் காத்துக் கொள்ள வேண்டும். நெருப்பு வாழ்வுக்கு பலவகையிலும் தேவைதான். ஆனால் நெருப்பு எரித்துவிடாமலும் காத்துக் கொள்ள வேண்டும். தூங்கும்போது தலையணை வேண்டும். அதற்காக அதனை எந்நேரமும் தலையில் கட்டிக்கொண்டு இருப்பதில்லையே. குதிக்கும் பாலை இறக்கத் துடிக்கும் நாம் பிடித்துணியை மறவாதது போல் விழிப்பு நிலையில் பொருட்களோடு அளவோடு முறையோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பம்படுத்தி ஒழுங்குபடுத்திவிட்டால் அதுவே ஞானமாகவும் மலரும். சீரமைப்பே சிறந்தது. அறிவுநிலை, இயங்குமுறை, விளைவு எல்லாம் அறியாமல் ஆசைத்தனை அடக்கிவிட்டால் அறிவிலெழும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை உடல் நோயுண்டாம். அறிவது தந்தேவை, பழக்கம், சந்தர்ப்பம், அமைப்புகள் ஒக்க 6 குணங்களாகும். அறிவின் நிலைமாற்றம் உணர்ந்தவ்வப்போது அவற்றை நற்குணமாக்கும் பயிற்சி வேண்டும்.